ஏலியன்ஸ் இருக்குன்னு நம்புறவன் ஒரு பக்கம், ஏலியன்ஸ்லாம் கிடையாது அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்றோம்னா இன்னொரு பக்கம். இதுல எந்த கேட்டகரியில நம்ம வந்தாலும் பரவாயில்ல. ஆனா 80 வருஷம் கழிச்சு கவர்மெண்ட் மிலிட்டரி சீக்ரெட் ஃபைல்ஸ் ஆன UFO UAP ஃபைல்ஸ இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபைல்ஸ் அப்படி என்ன இருக்கு? ஏலியன்ஸ்லாம் அப்ப இருக்கா? ஒருவேளை அதை பத்தி பேசினாலும் ஃபுல்லா சயின்டிபிக் டேர்ம்ல தானே பேசிருப்பாங்க, நமக்கு புரியாதே. ஈஸியா நமக்கு புரியுற டேர்ம்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய டாபிக்ஸா இருந்தாலும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நான் முன்னாடி சொன்னேன்ல அந்த UFO UAP ஃபைல்ஸ் ஃபிளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி படிக்கிறதும் அனாமலஸ் ஃபெனாமினானா நமக்கு எற்ற அறிவுக்கு நமக்கு தெரிஞ்ச பிசிக்ஸ் மேக்ஸ் டெக்னாலஜி வச்சு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா அந்த விஷயத்தை தான் கவர்மெண்ட் அந்த டெக்னிக்கல் மிலிட்டரி டேர்ம்ஸ்ல அனாமலஸ் ஃபெனாமினான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல டெக்கேட்ஸா கலெக்ட் பண்ணின இன்ஃபர்மேஷனை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை ஏன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக. அந்த ஃபைல்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத குயிக்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பேஸ் மிஷன், அப்போலோ ஸ்பேஸ் மிஷனோட டிரான்ஸ்கிரிப்ட். அதுல நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா 12 and 17ல அவங்களோட விண்டோ வழியா சில ஆப்ஜெக்ட்ஸ் நோட் பண்ணிருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நல்லா பிரைட்டா பிக்கா மூவ்மெண்ட்ல இருக்கு. பட் அது வந்து ஒரு ஐஸோ டெப்ரிஸோ கிடையாது. செகண்ட் விஷயம் டிக் டாக் ரிட்டர்ன்ஸ் சொல்றாங்க. Navy F-18 ஜெட் வழியா அதுல இருக்கிற சென்சாரும் அதுல இருக்கிற ஒரு இன்ஃப்ராரெட் கேமரா அதெல்லாம் வச்சு சில விஷயங்கள் சென்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம்னா 2019 கிராஷ் ரிட்டர்ன் சொல்லிட்டு பல டிகேட்ஸா நம்ம கவர்மெண்ட் டெப்ரிஸ் சேவ் பண்ணுது. இந்த டெப்ரிஸ்ன்றது ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் உடைஞ்சு விழும்போது அதுல இருந்து வர துகள்களை தான் டெப்ரிஸ்னு சொல்லுவாங்க. கலெக்ட் பண்ணப்பட்ட பல விஷயங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ லாஸ்டா இன்னொரு பெரிய விஷயம் 1999ல யுஎஸோட ஏர்கிராஃப்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே FBI-யோட பிக்சர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பெரிய பிக் ஆப்ஜெக்ட் நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா ஒரு நல்லா கிளியரா தெரியுது ஒரு பெரிய பிளாக் கலர் ஆப்ஜெக்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதெல்லாம் ஏன் நமக்கு இவ்வளவு நாள் ரிலீஸ் பண்ணாம இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இதெல்லாம் நமக்கும் தாண்டினது. சோ நம்மளோட ரேடார் இவ்வளவுதான் இருக்கு, நம்மளோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு பயம் உண்டுபடுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை ஒரு மிலிட்டரி சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப ஏன் சொல்றாங்க அப்படின்னா 2024-2025ல ஒரு லா பாஸ் ஆகப்படுது. மிலிட்டரிக்கு எந்த விதமான பர்சனல் த்ரெட் இல்ல அப்படின்னு தெரியற வரைக்கும் எந்த விஷயத்தையும் நீங்க ஹைட் பண்ணக்கூடாது, சொல்லிடணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்ல இன்னொரு புதுசான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் கமர்ஷியல் பைலட்ஸும் நிறைய நாள் நோட்டீஸ் பண்ணுவாங்களாம். ஆனா இத அவங்க ஒரு எனிமியா பார்க்காம ஒரு ஹசார்டா பார்த்து மூவ் ஆவாங்களாம். சரி இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டா AARO ஆல் டொமைன் அனாமலி ரெசல்யூஷன் ஆஃபீஸ் அதுக்கு கீழே நிறைய சயின்டிஸ்ட் இந்த ஃபைல்ஸ் பத்தி இந்த போட்டோஸ் வீடியோஸ் பத்தி இன்னும் டீப்பா ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் இன்னும் டெப்தா நம்ம கையில கிடைக்க போகுது. ஆனா இப்பவே நான் சொல்ல முடியும் இது கான்ஸ்பிரசி தியரி கிடையாது. ஆனா இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை இப்ப ரிலீஸ் பண்றாங்கன்னா இதை விட ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அவங்க மறைக்கிறாங்களா? இல்லனா 80 வருஷம் கழிச்சு அவங்க இந்த இன்ஃபர்மேஷனை ரிலீஸ் பண்றாங்கன்னா இது மொத்தமா இல்லனா இது ஒரு ஐஸ்பர்கோட டிப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.